ஸ்ரீமத் பாகவதத்தில் ஸ்ரீமன் நாராயணன் தன்னோட நாபி காமலத்தில் பிரம்மாவை முதல்ல படைச்சிட்டோ அதுக்கப்புறம் பிரம்மா கிட்ட படைப்பு தொழிலை கொடுத்துட்டார். எதுக்காக படைக்கணும் அப்படின்னாக்க நம்ம கர்மாக்களெல்லாம் அழிச்சிட்டு முக்தி அடையணும். அதுக்கு ஒரே வழி என்ன? சரணாகதி தான். அதனால தான் பகவான் பிரம்மா மூலமாக எல்லாரையும் படைக்க சொன்னார். நம்ம 3ஆவது ஸ்கந்தத்தில் காலக்கணக்கெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். பிரம்மா என்ன பண்ணார்? தன்னோட சங்கல்பத்தினால ரிஷிகள் எல்லாம் படைத்தார். அதுக்கப்புறம் 4 வேதங்களை அவளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். ரிஷிகளோட பேர் என்னன்னாக்கா மரீச்சி, அத்திரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிருத்து, புருகு, வசிஷ்டர், தக்ஷர், கடைசியாக நாரதர். அப்படி 10 ரிஷிகளை பிரம்மா தன்னோட சங்கல்பத்தினால சரீரத்தில் ஒவ்வொரு இடத்துலேருந்தும் படைத்தார். அதுக்கப்புறம் 4 வேதங்களை அவளுக்கு கொடுத்தார். ரிக், யஜுர், சாம, அதர்வனம் அவரோட அங்கங்களையும் உபாங்களையும் கொடுத்தார். இவற்றால் தான் சனாதன தர்மம் பூர்த்தி அடைகிறது. வேதத்தோட அங்கங்கள் என்னென்ன? சிக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிஷம், கல்பம். உப அங்கங்களும் இருக்கு. அவை என்னன்னாக்க ஆயுர்வேதம், தனுர்வேதம், அர்த்தசாஸ்திரம், காந்தர்வ வேதம். இதெல்லாம் 4 உபாங்கங்கள். இந்த 4 இருந்தால்தான் வாழ்க்கையே ஓடும். எப்படின்னாக்க நம்ம ஹெல்த் நன்னா இருக்கணும் இல்லையா? அதற்கு ஆயுர்வேத சாஸ்திரம். வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு காந்தர்வ வேதம். எதிரிகளோட சண்டையிட தனுர்வேதம். பொருளாதாரத்துக்கு தேவையில்லையா நன்னா சம்பாதிக்கிறதுக்கு அர்த்தசாஸ்திரம். அதுக்கப்புறம் நியாயசாஸ்திரம், மீமாம்ச சாஸ்திரம், இதிகாச புராணங்கள், வானவியல் சாஸ்திரம் எல்லாவற்றையும் கொடுத்தார். அதே மாதிரி நம்ம இப்போ இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? வராக அவதாரம் பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பிரம்மா தன்னோட சங்கல்பத்தினால ஸ்வயம்பு மனு, சதரூபா 2 பேரையும் படைத்தார். அந்த ஸ்வயம்பு மனுக்கு 2 மகன்கள். அவள் குழந்தைகளை பெற்றுக்கிட்டு இருந்தா. ஆனால் அதுக்கு தான் அந்த பூமாதேவி பூமி கட்டுறது போது வராக அவதாரமே எடுத்து பகவான் பூமியை மீட்டு கொடுத்தார். இப்போ ஸ்வயம்பு மனு சதரூபாவும் குழந்தைகளை பெற்றெடுக்கிறார். அவருக்கு 2 மகன்கள் 3 பெண்கள். 2 மகன்கள் யாருன்னா பிரியவரதன், உத்தானபாதன். பிரியவரதனோட உத்தானபாதனுக்கும் தான் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். அவரோட பொண்கள் யார் யாருன்னா 3 பொண்கள். தேவகூதி, ஆஹூதி, பிரசூதி. இவ அந்த 3 பேரும் அவருக்கு பெண்கள். பிரம்மா அப்படியே பிரஜாபதிகளையும் படைத்தார். நல்ல கர்தப பிரஜாபதினு ஒரு முக்கியமான பிரஜாபதி. அவர் ஆனால் அவருக்கு குழந்தை பேத்துக்கெல்லாம் இஷ்டம் இல்லை. அவர் சொன்னால் நான் தியானம் பண்ண போகிறேன், எனக்கு அதில் தான் நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சரஸ்வதி நதிக்கரைக்கு போய் தியானம் பண்ண போயிட்டார். அப்படியே அங்கே எத்தனை வருஷம் தவம் பண்ணார்னா 10,000 வருஷம் தவம் பண்ணார். அவர் தவத்தை கண்டு பெருமாள் அப்படியே ரொம்ப மகிழ்ந்து போய் தாயாரோடையும் கருடவானத்தை காட்சி கொடுத்தார். கண்ணை திறந்து கர்தம பிரஜாபதி பார்க்குறார். பெருமாள் தாயாரோட கருடவானத்தில் காட்சி கொடுத்தனா அப்படியே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார். அவர் ஆனந்த கண்ணீர் வடிக்கிறது பெருசு இல்லை, பகவானே ஆனந்த கண்ணீர் வடித்தாராம். 10,000 வருஷம் என்னம்மா கடுந்தவம் புரிஞ்சிருக்கான்னு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா. அதுக்கப்புறம் அவரோட கண்ணீர்லாம் வந்ததில்ல பகவானுக்கு, அதுதான் பிந்து சரசம். அது பெரிய குளமாகவே ஆயிடுத்தான். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்கோ, உனக்கு நல்ல குழந்தையெல்லாம் கொடுப்பா, எல்லாமே பக்தியோடு இருப்பா, நீ குழந்தைய பெற்றுக்கோ, உனக்கு ஒய்ஃப் உன்னை தேடி வருவா, நீ கவலையே பட வேண்டாம், உன்னை தேடி அவளே வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பகவான் போயிட்டார். அதுக்கப்புறம் நாரதர் தான் ஸ்வயம்பு மனுட்ட போய் தேவகூதிக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமான்னு சொல்லி கர்தம பிரஜாபதி கிட்ட ஸ்வயம்பு மனு வர அவள் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுறது. ஆனாலும் இவர் விடவே இல்லை அந்த தியானத்தை. அவர் பகவத் சிந்தனையிலேயே இருக்கார் கர்தம பிரஜாபதி. ஆனால் தேவகூதி அவருக்கு சேவை பண்ண ஒன்றும் கவலைப்படலை. அவ்வளோ நல்ல சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டுருக்கா. ரொம்ப வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒரு நாள் கண்ணை திறந்து பார்த்தா தேவகூதி ரொம்ப வயசானவளாக இருக்கா. தனக்கும் ரொம்ப வயசாகிடுது. அடாடா, இத்தனை வருஷம் நம்ம பிரார்த்தனையிலேயே செலவழிச்சிட்டோமே, தேவகூதி ஒய்ஃபாக அவளுக்கு எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அப்போ தேவகூதி சொன்னால், இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, நான் ஒன்றும் வருத்தப்படவே இல்லை அப்படிங்கிற. இல்லைம்மா, அதுக்குன்னு சில கடமைகள் இருக்க, நான் செஞ்சாகணும்னு சொல்லிட்டு சரி அங்கே ஒரு பிந்து சரஸ் இருக்குல்ல, பகவான் கண்ணீரால் வந்த குளம் இருக்கே, ஸோ அந்த பிந்து சரஸில் போய் நீ குளிச்சுட்டு வா அப்படிங்கிறார். அவள் குளிச்சுட்டு வரைச்சே ரொம்ப இளமையாக கல்யாணத்தப்போ எப்படி இருந்தாலும் அப்படி வந்துடுறார். இங்கே கர்தம பிரஜாபதியும் இளமையாகிடுறார். அப்புறம் அங்கே ஒரு தங்க விமானம் வருது. அதில் எல்லா இடமும் போயிட்டு கடைசியில் அவள் குழந்தையை பெற்றுக்கிறாள். முதல் பிரசவத்துலேயே 9 பெண் குழந்தைகள் பிறக்கிறது. அந்த 9 பெண் குழந்தைகளுக்கு அப்புறம்
அவள் வந்து எனக்கு ஒரு பிள்ளை குழந்தை வேணும் அப்படின்னு தேவகூதி கேட்குறா. அப்போ தான் பகவான் சொன்னாரே, நானே உனக்கு மகனாக பிறப்பேன்னு சொல்லியிருக்காரு முன்னாடியே. 9 பொன் குழந்தைக்கு அப்புறம் நானே உனக்கு பிறப்பேன்னு தான் இந்த கபிலர். அதான் கபில அவதாரம், கபில வாசுதேவர்னு பேர். ஏன்னா பகவானே கபிலராக பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் அந்த 9 பொன் குழந்தைகளுக்கும் அந்த ரிஷிகள் 9 பேர் இருக்காளே, அவள் அவ்வளோ பேரும் அவளே கல்யாணம் பண்ணிட்டு அவள் ரொம்ப சந்தோஷமாக பக்தியோடு இருந்துட்டுருக்கா. கபிலர் வந்து இங்கே தாயார் வந்து சுশ্ரூஷை பண்ணுற தாயார் சொல்கிற, நானும் அந்த கர்தம பிரஜாபதியோட மறுபடியும் தவம் செய்ய போகிறேங்கிற. அப்புறம் பகவான் கர்தம பிரஜாபதி சொல்கிற, இல்லை உனக்கு வந்து கபிலரே உபதேசம் பண்ணுவார், நீ முதல்ல குழந்தைய வளர்த்துரு. ஒரு நிலை வந்த உடனே கபிலரே உனக்கு பகவானாக வந்திருக்கார் இல்லையா, பகவானோட அவதாரம் தானே, அவரே உனக்கு உபதேசம் பண்ணுவார். அதுக்கப்புறம் நீ வந்து தவம் புரியலாம் அப்படின்ட்டு அவர் காட்டுக்கு போயிடுறார். இப்போ கபிலர் வந்து கொஞ்சம் வளர்ந்துடுறார். அவர் தன் தாய்க்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவள் கேட்குறா, தாய் கேட்குறா, எனக்கு உபதேசம் பண்ண, நானும் முக்தி அடையிறதுக்கு என்ன பண்ணணும், எனக்கு வந்து வழி சொல்லு, எனக்கு உன்னை தவிர யாரையுமே தெரியாதுங்கிற, நீ பகவான் அப்படியே தியானம் பண்ணி சொல்லி நான் உபதேசம் பண்ணுறேன், நீ கேட்டுக்கோ அப்படின்னு கபிலர் உபதேசம் ஆரம்பிக்கிறது.